கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளை நல்ல ஆர்கனில் நம்ம பாடல்களை கேட்க வச்சார். அதற்கு செய்த ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கீபோர்டை அவர் ரிப்பேர் ஆக்கிட்டார். உண்மையிலே இந்த ஆர்கன் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இந்த நம்ம மிஷினரிஸ் வாங்குறதுக்கு $2000 செலவு பண்ணாங்க. அது அங்கேருந்து கொண்டுட்டு வர்றதுக்கு $2000 செலவு பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது கவனிப்பாரற்று ஒரு மூலையில் இருக்குது. இன்றைக்காவது அதை செயல்படுத்த வைப்போன்னு ஆண்டவர் நமக்காக மகத்தான கிருபையை செய்திருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மற்றும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தெபரால் மாதர் சங்கம் நம்முடைய வில்சன் ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இப்போது இந்த கடந்த 5ஆம் தேதியோடு நம்ம 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோம். இதுவரைக்கும் நம்ம தெபரால் மாதர் சங்கம் நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு தூணாக நின்று தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்முடைய தெபரால் மாதர் சங்கத்தை பற்றி யாருமே எந்த விதமான குறையும் சொன்னதில்லை. என் குறை சொல்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டதும் இல்லை. கர்த்தர் நம்மளை நல்ல வழியில் நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, சபையார் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருமே நமக்காக நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக அவங்க அனைவருக்கும் தெபரால் மாதர் சங்கத்தை சார்பில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுக்கு மட்டும் இல்லை, நமக்காக கர்த்தர் ஒரு நல்ல புது போதகரை கொடுத்துருக்காரு. அவருடைய வழியிலையும் அவருடைய ஆலோசனையிலையும் நம்மளுடைய தெபரால் மாதர் சங்கம் இனிமேலும் நல்ல முறையில் நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு தூணா நின்று செயல்படுவோன்றதை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர், பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. கர்த்தாவே, நீர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த எங்களுடைய தெபரால் மாதர் சங்கத்தை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டவரே எங்களை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களுக்காக கொடுத்துருக்க நல்ல போதகருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர் எங்களுக்கு நல்ல முறையில் வழி நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற போதகர் எங்களுக்கு உரிய ஆலோசனை கர்த்தராக இருப்பார், ஆலோசனை சொல்லுவார், எங்களுடைய நல்ல வழி நடத்துவார் என்று மிகவும் நம்புகிறோம் சாமி. அவர் எங்களுடனே நீங்கள் கொடுத்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தார் அனைவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் சாமி. போதகரையும் அவர் குடும்பத்தையும் போக்கில் மரத்தில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரே பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கிறது சாமி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை நாங்கள் நல்ல முறையில் பேணி காக்க கர்த்தாவே நீர் கிருபையாக எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நடக்குகின்ற இந்த தெபரால் மாதர் சங்கத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, நான் பேசுகின்ற வார்த்தை எதுவும் தவறாக பேசிவிடாமல் என் வாயின் வார்த்தையாக நீங்கள் நிற்க கர்த்தாவே உம்மை கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கிட்ட கடந்து போவோம். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம், அதன் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும்னா, இந்த நாளை ரசித்து ருசித்து பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த நாள் வந்தே தீரும். இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது பூமியானது பார்த்திங்கன்னா ஒழுங்கின்மை வெறுமையமாக இருந்துச்சு. ஆண்டவர் முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன நாள்லேருந்து எல்லா நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா நாட்களுமே ஒரு சிறப்பான நாள் தான், நல்ல நாட்கள் தான். ஆண்டவர் 6 நாட்களில் சீரமைக்கும் போது, உலகத்தை சீரமைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லது என்று கண்டார்னு. அவர் நல்லது என்று கண்டார்ன்றது எதுக்காக? அவருக்காக சொல்லப்படலை, இந்த மனுக்குலத்துக்காக சொன்னது. ஏன்னா அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் போது இந்த பூமிக்கு அது நல்லது என்று கண்டார்னு தான் அர்த்தம். இப்போ
வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லா விதத்துலையும் எல்லா சௌகரியத்தோடு எல்லா சந்தோஷத்தோடு இருக்கான்னா காலையிலேருந்து இரவு படுக்க போகிறது வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னா அவனால் இந்த நாளை ருசித்து பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தர் நெருக்கத்தில் இருக்கும்போது தான், அந்த நெருக்கத்திலேருந்து அவன் விடுபடும் போது தான் இந்த நாள் அவனால் ரசிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப வியாதியஸ்தனாக இருக்கிறான். அந்த வியாதிக்குள்ளே அவன் இருக்கும்போது, அந்த ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த மரணப்படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடும்போது, உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது நம்முடைய எசேக்கியா ராஜாவோட மரணப்படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட்டு 15 ஆண்டுகள் அவருக்கு மறுபடியும் கொடுத்தார் இல்லையா? அப்போ அந்த நாள் வந்து எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருந்திருக்கும். அதுக்கு மகிழ்ந்து களிக்கூறக்கூடிய நாளாக இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம முன்னாடியே ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆலயத்திலே ஒரு மகத்தான சாட்சியாக நம்முடைய சோபிமா நிற்கிறா. அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அதற்கு மருத்துவர்கள்லாம் சொன்னது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தான். ஆனால் ஆப்ரேஷன் சொன்னவங்க வந்து அதை செய்யக்கூட பயந்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பயந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மிரக்கலான விஷயம் நடந்தது. ஒரு மருத்துவர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு ஊசினாலேயே சரி பண்ண முடியும்னு சொன்னார். அந்த மருத்துவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அது மருத்துவர் சொன்னதில்லை, அது கர்த்தருடைய வார்த்தையாக வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிள்ளை இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறா. அது மட்டும் இல்லை, அந்த நாளில் அந்த செய்தியை கேள்விப்படும்போது அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு சரி, உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் சரி, இதே தெபரால் மாதர் சங்கம் இந்த சபையார் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தையோட உடல் சுகத்துக்காக நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த நாள் அதை கேள்விப்பட்ட நாளில் எல்லாருக்குமே அது வந்து கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருந்தது. நாம் எல்லாருமே வந்து மகிழ்ந்து களிக்கூறக்கூடிய ஒரு நாளாக தான் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தப்போவும் நிறைய வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கியிருக்காரு. இப்போ ஒருத்தனுக்கு பார்வையே இல்லைன்னும் போது அவன் தன்னால் பார்க்கவே முடியாதுன்னு இருக்க சூழ்நிலையில் ஆண்டவர் தொட்டப்போ அவனுக்கு பார்வை கிடைச்ச அந்த நாள் அவனுக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சப்பானியை ஆண்டவர் நடக்க வச்சப்போ அது கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, ஒருத்தருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் தோல்வி அடையுது, கடன் வருதுன்னா அந்த கடன்லேருந்து அவங்க வெளியே வர்ற அந்த நாளும் கூட அவங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தான். நம்ம ஆலயத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. ஒரு ஆண்டவர் ஒரு நாளில் வந்து அந்த நாள் நடத்தி வைக்கும் போதும், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளை தரும்போதும், எல்லா நாட்களுமே கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக தான் இருக்கும். அதில் களிகூர்ந்து மகிழக்கூடிய நாளாக தான் இருக்கும். இந்த சங்கீதம் பாடினது தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை பாடும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு 17 வயது. இந்த சங்கீதத்தை பாடுறதுக்கு முன்னாடி அவர் இருந்த சூழ்நிலையும் இந்த சங்கீதம் எப்படி பிறந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு நான் வந்து இப்போ வந்து வேதத்தில் இல்லாத சில விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வேதத்தில் இல்லாத பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவோட பிறப்பு வளர்ப்பை பற்றி வருது. நம்ம வேதத்தில் வந்து தாவீது ராஜாவோட என்ட்ரி எங்கே வருதுன்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சாமுவேலால் அவர் எப்போ அபிஷேகம் பண்ணப்படுறாரோ அப்போ தான் தாவீது ராஜா உள்ள வராரு. ஆனால் அதற்கு முன்னாடி அவருக்கு பிறப்பு வளர்ப்புலாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யாசேரின் புஸ்தகம், எபிரேய புஸ்தகமான யாசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அதற்கு சான்று என்னன்னு பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அவ்வில் வித்தையை யூதா புத்திரர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ யாசேரின் புஸ்தகத்தில் தாவீது ராஜாவோட முழு வரலாறு இருக்குன்னு சொல்லலாம். அதன் அடிப்படையாக வச்சு சொல்கிறேன். இப்போ ஜெருசலேம் நகரத்தில் பெத்லஹேம்ன்ற ஊரில் ஈசாயின்ற ஒரு பெருத்த செல்வந்தர் இருந்தார். அவர் வந்து பெருத்த செல்வந்தர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய மல்டி மில்லியனர்னு கூட சொல்லலாம். இப்போ அவரை பற்றி அந்த நாட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தது. இப்போ அம்பானின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ ஈசாயின்னா எல்லாருக்கும் அவர் பெரிய செல்வந்தர்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய வகையில் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா போவாஸுடைய செல்ல பேரன் தான் அவர். அது மட்டும் இல்லை, அவரை பற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்களுக்கே தெரிஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு முறை கூட சவுல் ராஜாவை பற்றி தாவீதை பற்றி விசாரிக்கும் பொழுது என்னென்னா, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லுவாங்க, தாவீது என்பவன்
பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு அப்பொழுது 8 குமாரர்கள் இருந்தார்கள். சவுலின் காலத்தில் ஈசாய் அப்பொழுது வயது சென்றவர்களுக்குள்ளே கிழவனாய் மதிக்கப்படுகிறவனாய் இருந்தான்னு போட்டிருக்கு. அப்போ அவரை பற்றி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குது. அப்போ தெரியக்கூடிய வகையில் தான் இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா ஈசாய்க்கு அவர் மனைவிக்கு முதல்ல 7 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஈசாய் மோசையால் ஆரம்பிக்கப்பட்ட சனகரிப்பு சங்கத்தில் அதாவது ஆலோசனை சங்கம் சனகரிப்பு சங்கத்தில் தலைவர் பதவியில் இருந்தார். அப்படி தலைவர் பதவியில் இருக்கும்போது அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஈசாய் உண்மையிலேயே இஸ்ரவேலன் தானா அல்லது யூதன் தானான்ற ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈசாயோட பாட்டி ரூத் இருக்காங்களா, அவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ. அப்போ மோவாபியர்கள் வழியில் வந்த இவன் ஒரு யூதனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நீங்கள் தலைமை பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவரை பதவியை விட்டு இறக்கிடுறாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி ஒரு யூத பெண்மணி. அவளையும் என்ன சொல்கிறாங்க, உன் கணவன் யூதன் தானான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதுனால மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரையும் மனைவியை பிரித்து வச்சிட்றாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. மனைவியும் பிரிஞ்சிடறாரு, பதவியும் பிரிஞ்சிடறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப வேதனையில் இருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு அந்த பதவியை திரும்ப அடைஞ்சே தீரணும்னு ஒரு குறிக்கோள் வந்துடுது. அதற்காக என்ன செய்கிறாரு, ஒரு சீப்பஸ்டான ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் தன்னை விட்டு பிரிஞ்சிருக்காள் தன்னுடைய மனைவி, அவகிட்ட என்னோட வேலைக்காரி இருக்காள் அடிமை பெண். அப்போல்லாம் கானானிய ஸ்திரீகள் தான் அடிமை பெண்களாக இருப்பாங்க. அவளை அழைச்சி என்ன சொல்கிறாரு, நான் இன்றைய இரவு உன்னை திருமணம் செய்துக்கிறேன். இந்த விஷயம் சபையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சோன்னு அவங்க என்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது நான் உன்னை தள்ளுதற்சீட்டை கொடுத்து உன்னை தள்ளி விட்டுறேன், உன்னை அடிமைத்தனத்துலேருந்தும் தள்ளிடுறேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்ம சொன்னோன்னே ஈசாய் கேட்டுக்கிட்டான், அப்போ இவன் உண்மையிலே யூதன் தான் சொல்லி என்னை திரும்பவும் அந்த தலைமை பதவியில் அமர வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு சீப்பஸ்டான ஐடியா பண்ணுறாரு. இதை இந்த வேலைக்காரி அவளை எஜமானிகிட்ட போய் சொல்லிடுறான். இப்போ எஜமானி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எந்த இரவு ஈசாய் தன்னுடைய வேலைக்காரியை திருமணம் செய்துக்கிறதா இருந்தாரோ அதே இரவில் இவ வேலைக்காரியின் ஆடைகளை தரித்து கொண்டு தன்னுடைய கணவனின் இடத்துல பிரவேசிக்கிறான். இப்போ யூதர்கள் முறைப்படி என்னன்னா, திருமணம் இரவு வேலையில் தான் நடக்கும். பெண்கள் தலையில் முக்காடு போட்டு வருவாங்க. அதனால தான் வந்தது லேயாலா ராகேலான்னு யாக்கோபுக்கு தெரியலை. அதே நிலைமை தான் இங்கே என்ன ஆகுது, ஈசாய்க்கு வந்தது வேலைக்காரியாக தன் மனைவியான்னு தெரியலை. இப்போ ஈசாயின் மனைவி தன் கணவனிடத்தில் பிரவேசித்த உடனே அவள் 8வது குழந்தைக்கு தாயாகிறாள். இப்போ ஈசாயின் மனைவி தாயாகி இருக்கிறது பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலில் எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னே இந்த சங்கத்தில் எதிர்ப்பு கிளம்புது. ஈசாயின் மனைவி அவளோட கணவனை விட்டு தள்ளி வச்சிருக்கமே, அவள் எப்படி கர்ப்பிணியானா, அப்போ அவள் வேசித்தனம் பண்ணிடலாங்களோ, அவளை அழைச்சி விசாரிக்கணும், அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அவளை சபையில் அழைச்சி அவளை விசாரிக்கும்போது அவள் தன் கணவன் செய்த இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறான். அப்போ சங்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஈசாய் மேலே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அவளுடைய மனைவியை அவரோட சேர்ந்து வாழ சொல்கிறாங்க. அப்போ ஈசாய் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மனைவியை நான் சேர்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு என்னுடைய பேர் கெட்டு போச்சு, அதனால் எனக்கு அவமான சின்னமாக இந்த குழந்தை இருக்கிறதுனால இந்த குழந்தைய என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. தனக்கு பிறக்க போகிற அந்த 8வது குழந்தைய நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஈசாயின் மனைவி செய்தது ஒரு விதத்தில் சரினாலுமே அவள் செய்தது இன்னொரு விதத்தில் ஒரு பாவமான செயல் தான். ஏன்னா தன் கணவனுக்கே தெரியாமல் அவள் கர்ப்பவதியானது தவறான செயல். அதனால தான் அந்த குழந்தை பின்னால் பாடும்போது 51வது சங்கீதம் 5வது வசனத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால்னு பாடுறாங்க. இப்போது ஈசா என்ன சொல்கிறார், எனக்கு 7 குமாரர்கள் இருக்கிறாங்க, அந்த 7 குமாரர்களால் தான் என்னுடைய வீடு கட்டப்படும், இந்த 8வது பிள்ளை தள்ளப்பட்ட கல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை இன்னும் பிறக்க கூட இல்லை, கர்ப்பத்தில் தான் இருக்குது. கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாரு, இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போது அதனால தான் சங்கீதம் 22:10 பார்த்திங்கன்னா, நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் போதே நான் உமது சார்பில் விழுந்தேன்னு சொல்லுவார். அதாவது என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாக இருந்தேன்னு பாடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன்னு நம்முடைய தமிழ் பைபிள்களில் இருக்குது. இதே இது ஆங்கில பைபிள்களில் பார்த்திங்கன்னா உமது சார்பில் தூக்கி எறியப்பட்டேன்னு இருக்கும். அப்போ ஏன்னா தகப்பன் இந்த குழந்தைய வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டான், அதனால தான் அவர் அந்த மாதிரி பாடினார். அது மட்டும் இல்லை, இப்போ இஸ்ரவேலில் யூதர்களில் பார்த்திங்கன்னா
கணவன் ஒரு முடிவு எடுத்தால் மனைவி அந்த முடிவுக்கு ஒத்து போகணும். இப்போ தகப்பன் அந்த குழந்தைய வேண்டாம்னு சொல்லிட்டதுனால மனைவி அந்த குழந்தைய வேண்டாம்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு போட்டிருக்கு. இப்போ தகப்பனும் தாயும் கைவிட்டுட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து இவரை ஏற்றுக்கல. சங்கீதம் 69, என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனும் ஆனேன்னு இருக்கு. இப்போ இவரை பற்றி பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தோடனே அவங்க அப்பா என்ன செஞ்சார், இவரை வந்து ஒரு வேற்று மனுஷனா, அதாவது புறஜாதியானா வந்து அடிமைகளுக்கெல்லாம் அடிமையாக தான் வளர்ப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் வளர்க்க ஆரம்பித்தார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை தேவாலயத்து பக்கம் கூட யாரும் விட்டதில்லை. இஸ்ரவேலில் யூதர்களில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் இல்லை வருடந்தோறும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பலி இடுவாங்க ஆலயத்தில். ஆனால் இவருக்குன்னு வந்து இப்போ தேவாலயத்தில் யாருமே பலி செலுத்தலை. ஏன்னா அவர் அங்கே தேவாலயத்து பக்கம் கூட விட மாட்டாங்க. அதனால தான் இவர் வந்து ஒவ்வொரு நாள் என்ன செய்வார்னா, வனாந்தரத்தில் போய் காட்டுக்குள்ளே இந்த பாறைகள் மேலே தன் கைகளை விரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு, தேவரின் எனக்காக பலி செலுத்த எதுவுமே இல்லை, அதனால் நான் என்னையே உங்களுக்காக பலியாக கொடுக்குறேன்னு சொல்லி மாலை பலி போல் என் கைகளை விரிக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே வந்து ஆண்டவருக்கு பலியாக கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, இவருடைய இப்போ இவருக்கு ஈசாயினுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, வேலைக்காரர்கள் இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இவருடைய தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து யாராவது கடைசியாக பிறந்தால் என்ன செய்வோம், ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப இதாக வச்சுருப்போம். ஆனால் இவருக்கு எதுவுமே கிடையாது. இவரை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்க அனுப்புனாங்க. அதுவும் அவருடைய தகப்பன் எப்படியாப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவார்னா, புலியும் கரடியும் சிங்கங்களும் அதிகமாக இருக்கிற இடத்துகளுக்கு தான் அனுப்புவாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்றாவது அவரை பீறி போட்டுறாதா, இதோடு அவன் இறந்து போயிட்டானா நம்ம பிடிச்ச அந்த பாவம்லாம் போயிருமே, அந்த மாதிரி இடங்களுக்கு தான் தன்னுடைய மகனை அனுப்பிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து கொடுக்கப்படுற சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு சாப்பாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டது போக இனி இந்த சாப்பாடு வேணாம், இது கெட்டு போச்சு, இதை தூக்கி கீழே தான் கொட்டணுன்ற மாதிரி இருக்கிற ஒரு சாப்பாடை தான் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஈசாய் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர்னால அவர் வீட்டில் எப்பயும் பார்ட்டி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், நிறைய பந்தி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இவனுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இப்படி சோறு கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாரும் பந்தி நடந்துட்டு இருக்கும், இவன் வெளியே பசியால் இருப்பான். சங்கீதம் 69:22 அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாய் இருக்க கடவுதுன்றாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எதுனாலும் சரி, இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு, அதே மாதிரி தான் இவர் தாவீதையும் சொல்லுவாங்க. எது செஞ்சாலும் சரி, அவர் செஞ்சாலும் சரி, இது சரியில்லை அது சரியில்லை நீ இப்படி செய்யலை, ஏதாவது ஒரு விஷயத்தில் தினந்தோறும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. குற்றம் கண்டுபிடிச்சு அவரை வந்து தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக இப்போ யூதர்கள் மத்தியில் தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் கால்னு ஒரு கசப்பான கீரை இருக்கும், அந்த கீரையை கலந்துருவாங்க. அதை சாப்பிடும்போது அந்த அவங்களுக்கு என்ன ஆகுனா இரவு ஃபுல்லாக வந்து அந்த வயிறு வந்து ரொம்ப வலிக்கும். அப்போ அந்த மாதிரி தான் இவரை அந்த சாப்பாடை கொடுத்து தான் இவரை வந்து தண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சங்கீதம் 69:21 பார்த்திங்கன்னா, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்னு போட்டிருக்கோம். அவருக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவர் வந்து எல்லாரும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குவாங்க. அப்போ வந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். எனக்காக யாராவது பரிதவிக்க மாட்டாங்க. அவர் சங்கீதம் 69:20 சொல்கிறாரு, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாராவது ஒருத்தர் தாவீது ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, உனக்கு நாங்கள் இருக்கோம்ப்பா, இல்லை இந்த நிலம் மாறும்பா, நீயாவது ஏதாவது நடக்கும்பான்னு சொல்லி அவருக்காக ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லைன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சும்மா இருந்தாலும் சரி, அவரை வந்து இப்போ வந்து ஈசாய் வந்து ஒரு பெரிய பணக்காரர் தானே, அவர்கிட்ட வந்து ஏதாவது வெளியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் ஏதாவது கிடைக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா போய் ஈசாயை புகழ்ந்து பாடுவாங்க. அது மட்டுமல்ல, அவர் ஈசாய் மனசு சந்தோஷப்படணுன்னா தாவீதை எந்த அளவுக்கு மட்டமாக பேசுகிறாங்களோ, எவ்வளவுக்கு இறக்கி பேசுகிறாங்களோ அப்போ வந்து ஈசாய் வந்து சந்தோஷப்படுவார். அதற்காக என்ன செய்வாங்கன்னா அவர்கிட்ட போய் தாவீதை பற்றி தவறாக பேசும்போது அவர்கிட்ட எவ்வளோ என்ன கேட்டாலுமே வந்து ஈசாய் தூக்கி கொடுத்துருவார். அதற்காக பாடுவாங்க. சங்கீதம் 69:12 வாசல்களில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே.
அந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரை வந்து இப்போ இந்த தாவீது இருக்கார் இல்லையா, இப்போ தாவீது வந்து ஏதாவது ஒரு யார் வீட்லையாவது ஏதாவது காணாமல் போயிட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா தாவீது தான் எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் மேலே ஒரு திருட்டு பட்டத்தை கட்டுவாங்க. இப்போ என்ன காணாமல் போனாலும் சரி, இப்போ யார் வீட்லையாவது ஆடு காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டு ஆட்டை காணாம நீ தான் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இவர் நான் எடுக்கலைன்னு சொன்னாலும் சரி அதை கேட்க மாட்டாங்க. அந்த ஆட்டை நீ தான் எடுத்துட்ட, நீ ஆட்டை திருப்பி கொடுன்னு சொல்லிவிட்டு அவர் மந்தையில் இருக்க ஆட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இவர் வீட்டுக்கு போகும்போது ஆட்டோட எண்ணிக்கை குறையும். ஆட்டோட எண்ணிக்கை குறையும் போது என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கவங்க தப்பு அதுக்கு உடனே அதுக்கு பனிஷ் பண்ணுறதுக்காக சாப்பாட்டில் கசப்பை கலந்துருவாங்க. சங்கீதம் 69:4 வாசிமா. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் இல்லை இல்லைம்மா, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் வீணாக எனக்கு சத்துருக்களான என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்கிறதை நான் கொடுக்க வேண்டும். இப்போ அவர் எதுவுமே எடுத்துக்கொள்ளலை, ஆனால் எடுத்துக்கொள்ளாததை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அவர் வீட்டு ஆடை இவர் எடுத்துக்கல, ஆனால் அந்த ஆட்டை வந்து அவர் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தாவீதை வந்து ஒரு திருடனாக இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுகளில் யாரையாவது ஒரு குழந்தைகளை சபிக்கணுன்னா கூட நீ தாவீதை போலாவையாகன்னு சபிப்பாங்க. இதே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இதில் இருந்துச்சு. தாவீதை எப்படி திருடன் மாதிரி நினச்சாங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கல்வர்கள் மத்தியில் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காக சிலுவையில் சாபமானார்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரை வந்து எந்த அளவுக்குன்னா அவரை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாங்க. தாவீதை வந்து எல்லாரும் அசட்டை பண்ணி இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல டிக்னிட்டி எங்கே கிடைக்கும்னா வீட்டில் தான் கிடைக்கும். அங்கீகாரம் எங்கே கிடைக்கும், வீட்டில் தான் கிடைக்கும். நம்ம வீட்டிலே ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா நம்ம சுற்றி உள்ள உறவுக்காரவங்க மத்தியில் ஊரில் யாருக்கிட்டையுமே நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது. தாவீதுக்கு என்னவெல்லாம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதே இது பார்த்திங்கன்னா தாவீதின் வாழ்க்கையிலும் செய்து பார்க்கப்பட்டது. ஏசாயா 53:3 அதிகாரம் 3வது வசனம் பார்த்திங்கன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், கொஞ்சம் வாசிமா, துக்கம் நிறைந்தவரும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அந்த அளவுக்கு இப்போ தாவீது எந்த அளவுக்கு அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரோ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பார்த்திங்கன்னா அசட்டை பண்ணப்பட்டு துக்கம் நிறைந்தவராக பாடுகள் அனுபவித்தராகவும் இருந்தார். அவர் முகத்தை நம்ம பார்க்காமல் போனோம். அதே மாதிரி தான் நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ என்ன செய்வோம், நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்கு, நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்க நேரத்தில் தான் ஒரு மாபெரும் மிரக்கல் நடக்குது. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு தள்ளின சவுலுக்காக நீ எதுவரைக்கும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, உன்னை பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவரை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அதற்கு சாமுவேல் என்ன சொல்கிறாரு, சவுலுக்கு தெரிந்தால் என்னை கொன்று போடுவான் என்பது நீ கையோടെ ஒரு காளையை கொண்டு போய் நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன். 3வது வசனத்தில் நினைக்கிறேன், நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாகன்றார். இப்போ தகப்பனும் தாயும் வேண்டாம் என்று சொன்ன ஒருத்தனை ஆண்டவர் வந்து தனக்காக தேர்ந்தெடுக்கிறாரு. கூட பிறந்த சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வேண்டாம்னு சொன்ன ஒருத்தனை ஆண்டவர் தனக்காக தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வந்து தனக்காக தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாகன்னு சொல்கிறாரு. இப்போ சாமுவேல் வந்து கர்த்தர் சொன்னபடியே போகிறான். இப்போ சாமுவேல் வந்து கர்த்தர் சொன்னபடியே அந்த காளையை கையோடு கொண்டு போகிறான். இப்போ அந்த ஊர் மூப்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நீர் வந்தது சமாதானம் தானன்னு கேட்குறாங்க. ஏன்னா சாமுவேல் வந்து தான் முதல் பெயர் சபா வரை வந்து உள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அவர் வந்து சாதாரணமாக கிடையாது, அவர் கர்த்தருடைய வார்த்தையை தான் எடுத்துகிட்டு போவார். இப்போ கர்த்தர் வந்து ஜனங்கள் மேலே கோபமாக இருந்தால் அவர் கொண்டு போகிற வார்த்தை கோபமான வார்த்தையாக இருக்கும், சமாதானமாக இருந்தால் சமாதானமான வார்த்தையாக இருக்கும். அதனால தான் மூப்பர்கள் பயந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்தது சமாதானமானு. அதுக்கு சாமுவேல் சொல்கிறது சமாதானம் தான், நீங்கள் எல்லோரும் அந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கேன், அதனால் நீங்கள் எல்லோரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த
ஈசாய் குடும்பத்தார் எல்லாத்தையும் வந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தோடனே இந்த எலியாப்பை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறார், அவரோட முகம் இது அழகு எல்லாத்தையும் பார்த்து சரீர வளர்ச்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒருவேளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவன் இல்லை, அவனை வந்து நான் மனுஷர் மாதிரி முகத்தை பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்க்குறேன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அடுத்த அபினதாப்பையும் பார்க்குறாரு, அபினதாப்பும் இல்லைன்றாரு, சம்மாவையும் இல்லைன்றாரு. அதே மாதிரி ஈசாய் தன்னுடைய 7 குமாரர்களையும் கடந்து போக செல்லும்போது 7 குமாரர்களையும் நான் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு ஈசாய் கிட்ட பார்த்து கேட்குறான், உன் குமாரர்கள் இவ்வளவு தானான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், கடைசியாக ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஆடுகள் மேய்க்க போயிருக்கான்னு சொல்லும்போது அவனை அழைச்சிட்டு வந்தாதான், ஆள் அனுப்பி அவனை அழைச்சிட்டு வா, அவன் வந்தாலொழிய நான் பந்தி இருக்க மாட்டேன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் எங்கேயோ வேலை செய்யலை, அவன் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸில் இருக்கான்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிச்சி போக முடியாது. ஆனால் அவன் இருக்கிறது அவன் எங்கே இருப்பான், அந்த ஆடுகளுக்கு எங்கே நல்ல தீவனம் கிடைக்குமோ தண்ணீர் கிடைக்குமோ அந்த இடம் பார்த்து அவன் போயிருப்பான். அவன் எந்த திசையில் போயிருக்கான் எங்கே போயிருக்கான்னு தெரியாது. அதனால் நிறைய ஆட்கள் அனுப்புகிறாங்க. ஏன்னா இங்கே இவர் சொல்லிட்டாரு, அவன் வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ சாமுவேலே பந்தி இருக்க மாட்டேன்னா அந்த ஊர்க்காரங்க யாருமே சாப்பிட முடியாது, பந்தி இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் தேடி போகிறாங்க. தேடி போய் அவனை அழைச்சிட்டு வராங்க. அவன் வரும்போது பார்த்திங்கன்னா சிவந்த மேனியும் அழகிய கண்களுமா நல்ல ரூபம் உள்ளவனாக இருக்கான். இப்போ சிவந்த மேனின்னு மட்டும் அதில் போட்டிருக்கேன். ஆனால் சிவந்த மேனின்றதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் தலைமேரும் வெயில் எண்ணெய் இல்லாத ஒரு வெயிலே அலைஞ்ச ஒரு தலைமேரும் சேர்ந்து எல்லாமே வந்து சிவப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதோட வந்திருக்கான். இப்போ சாமுவேல் வந்தோன்னு முதல்ல என்ன சொன்னார், ஊர்க்காரவங்கள்லேருந்து ஈசாய் குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு தான் பலி விருந்துக்கு வர சொன்னார். ஆனால் இங்கே தாவீது வந்து நேரடியாக காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அது ஆடுகளோடு இருந்தவனை கூட்டிகிட்டு வராங்க. அவன் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வரலை. அவன் மேலே என்ன வாடை அடிக்கும், ஆட்டு வாடை தான் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து அவன் வந்து நிற்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, இவன் தான் ஒரு சந்தோஷமாக சொல்கிறாரு. இப்போ நாமளே கூட யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிட்டாங்க நம்ம ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா சொல்லுவோம் இல்லையா, இவங்க தான் ஒரு சந்தோஷத்தோடு சொல்லுவோம்ல. ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையில் வந்து சொல்லும்போது ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறாரு, இவன் தான் சொல்லி நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணுன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒருவேளை சாமுவேல்கிட்ட நின்றுருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே அவர் நின்னது பார்த்தீங்கன்னா தாவீது பக்கத்தில் நின்னார். தாவீது பக்கத்தில் நின்றுட்டு சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இப்போ ஐயா உட்காந்துருக்காரு, ஐயா கிட்ட தான் வந்து சாமுவேல் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் இங்கே தாவீது இங்கே நிற்கிறாருன்னா இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்றாரு. அப்போ ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, தாவீதை வந்து அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. இப்போ அந்த தாவீது வந்து சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை தைலம் வழிந்தோட பாடின பாடல் தான் பார்த்தீங்கன்னா 118வது சங்கீதம். இப்போ 118வது சங்கீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக என்னால் விமர்சனம் பண்ண முடியாது, நேரம் பத்தாது. ஆனால் முதல் இது மொத்தம் வந்து அதில் வந்து 29 வசனங்கள் இருக்குது. அந்த முதல் வசனம் என்ன வருதோ அதே தான் கடைசி வசனமாகவும் வரும். கர்த்தர் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 29வது வசனத்தில் வரும். மொத்தம் 29 வசனங்கள் இருக்குது. இதில் 28 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர்ன்ற வார்த்தை வருது. அப்புறம் நம்ம 2வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரவேல் பற்றி வரும், ஆரோன் குடும்பம் பற்றி வரும், அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பற்றி வரும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து அந்த பலி விருந்தில் இருப்பாங்க. அடுத்து 5வது வசனத்தில் வந்து அவர் எவ்வளோ நிந்தையாக கஷ்டப்பட்டார்ன்றதை பற்றி வரும். 22வது வசனத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது முளைத்தல். ஏன்னா அவங்களோட அப்பா வந்து என்ன செஞ்சான், எனக்கு 7 குமாரர்களால் தான் என்னுடைய வீடு கட்டப்படும், இவனால் என் வீடு கட்டப்படாதுன்னு சொல்லி அவனை தள்ளி வச்சான். அந்த கட்டப்படாதுன்னு சொன்ன அந்த தலைக்கலான அந்த பையன் மூலியமாக தான் அந்த வீடு கட்டப்படுன்றதான் வந்து மூளைக்கு தலைக்கலாக இவரை சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே 24வது வசனத்தில் அந்த நாளை குறித்து அவர் சந்தோஷமாக பாடுறாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவுன்றார். இப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க 2 பேர் தான். ஒருத்தர் தாவீது, ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியான்றோம். இப்போ 2 பேர் தான். இப்போ தாவீதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போவோம். தாவீது வந்து
கூட பிறந்த அப்பா அம்மா கூட இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, யாருமே இல்லை. ஆனாலுமே வந்து அவர் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனிமையாக உணர்ந்ததே இல்லை. ஏன்னா அவர் கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால அவர் தனிமையாக உணர்ந்ததே இல்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எப்போவாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே நமக்கு யாருமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆலயத்தை நமக்கு மிஷினரி மாஸ் கட்டி கொடுக்கும்போது இந்த பெரிய இரும்பு சிலுவையை நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பு சிலுவையில் பார்த்திங்கன்னா மேலே 3 ரிங்கு தொங்குது இல்லையா, அந்த ஹேங்கிங் அங்கே இடத்துல 3 ரிங் இருக்குது. அந்த மேலே உள்ள ரிங்கு பார்த்திங்கன்னா பிதா, இந்த சைடு உள்ள ரிங்கு பார்த்திங்கன்னா குமாரன், இந்த சைடு உள்ள ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவி. அந்த 3 ரிங்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த 3 ரிங்கும் வந்து இந்த சிலுவையில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும் நமக்காக சிலுவையில் பாடுபடல, அந்த திருத்துவமே நமக்காக வந்து என்ன செய்யுது, சிலுவையில் பாடுபட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த 3 ரிங்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும்போது சென்டரில் ஒரு சின்ன ஹோல் உருவாயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிலுவைக்கு மேலே. அந்த ஹோல் என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த ஹோல் வந்து வேறு யாரும் இல்லை, நாம தான். நம்மளை சுற்றியும் திருத்துவம் இருக்குது. பிதா இருக்கார், குமாரன் இருக்கார், பரிசுத்தாவி இருக்காங்க. அந்த சென்டரில் அந்த ஹோல் யாருன்னு பார்த்தோம்னா நாம தான். அவங்க 3 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிறோம். அவங்கள பொறுத்தளவில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நமக்குள்ளே தான் மனுஷன் இருக்கா, மனுஷனை நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து திருத்துவத்துக்குள்ளே இருக்கிறோன்னு நம்ம நினைக்கல, ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னு நினைக்கல. எப்போ வேணுனாலும் என்ன செய்கிறோம், எந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் நாங்கள் தனியாக இருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு துணையே யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்காக ஆண்டவர் ஒருத்தர் இல்லை, 3 பேருன்னு இருக்காங்க. 3 பேரும் நம்மளை சுற்றி நமக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் இருக்கோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்றத உணர்வும் கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.